சங்கீதம் 139 யாழும் எட்டும். உம்முடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு நான் எங்கே ஓடுவேன்? ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஆவிக்கு மறைவாக ஒருவனும் எங்கும் போக முடியாது. தாவீது சொல்றான், உம்முடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே போவேன்? என்ன செய்வேன்? எங்கே போவேன்? மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கே இருக்கிறீர். அப்போ உமக்கு மறைவா? அப்போ சர்ச்சில் தூங்கினா யார் கண்டுட்டு இருப்பா? சொல்லுங்களா, யார் கண்டுட்டு இருப்பாரா? சிந்திச்சு பாருங்க. இதையெல்லாம் யார் காணுவா? கர்த்தராகிய தேவன் காணுவார். ஹல்லேலூயா. அவருக்கு மறைவாக ஒன்றிடமும் போக முடியாது. ஆமென். உச்சியை வலது பக்கத்திலிருந்து இடது பக்கம் வலிச்சாலும் சரி, இடது பக்கத்திலிருந்து வலது பக்கம் வலிச்சாலும் சரி, நம்ம வீடை விட்டு வெளியில் போகும்போது தலையை நல்ல பொருள் போல விட்டாலும் சரி, யாருக்கு கண்ணை மூட முடியாது? யாருக்கு கண்ணை மூட முடியாது? ஏசப்பாய்க்கு கண்ணை என்ன செய்ய முடியாது? மூட முடியாது. ஆமென். வேலைக்கு போகிற ஸ்தலத்தில், இல்லை டியூட்டிக்கு போகிற இடத்துல, இல்லைங்க படிக்க போகிற இடத்துல, எந்த காரியத்தை செய்தாலும் கர்த்தருக்கு மறைவாய் இருக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் எல்லா இடத்திலும் ஒரே நேரத்தில் இருந்து இருக்கக்கூடியவர். ஆமென். தேவன் எல்லா இடத்திலும் ஒரே நேரத்தில் இருக்கக்கூடியவர். நாம் எங்கே சென்றாலும் அவர் அங்கே இருப்பார். 7 இருந்து 12 வரை வாசித்து முடியுங்க சீக்கிரம். உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் விடியற் காலத்து சேட்டைகளை வெடித்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலதுகரம் என்னை பிடிக்கும், இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றால் இரவு என்னை சுற்றிலும் வெளிச்சமாய் இருக்கும். உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது, இரவும் பகலை போல வெளிச்சமாய் இருக்கும். உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி, நீர் என் வெளிச்சமும் சரி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், ஆண்டவர் இந்த இடத்துல இல்லை, நம்ம வீட்டில் இல்லை, வேலை செய்கிற இடத்துல இல்லை, தொழில் செய்ய இடத்துல இல்லை, படிக்கிற இடத்துல இல்லை என்று நினைக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. பாருங்க, ஸ்கூலுக்கு போனால் இயேசு பார்க்க மாட்டார். இந்த கட்டு ஆண்டவருக்கு பிரியமா பிரிய இல்லையா? இந்த ட்ரெஸ் உடுப்பு ஆண்டவருக்கு பிரியமா பிரிய இல்லையா என்ன ஆண்டவர் பார்க்க மாட்டார். நான் எங்கே போகிறேன்? ஸ்கூலுக்கு போகிறேன். அங்கே பிள்ளையெல்லாம் விளையாடுவேன். பிள்ளையெல்லாம் அந்த இடத்துல இயேசு இருப்பாரா? இருப்பாரா? கட்டாரத்தை விழிச்சோம், சண்டை பிடிச்சோம், குட்டியை பயக்களை பார்ப்பனும், பயலுவ குட்டிகளை பார்ப்பனும், லவ் லெட்டர் கொடுப்பனும், அப்படியோ என்னெல்லாம பேச அந்த இடத்துல இயேசு இருப்பாரா? ஹல்லேலூயா. அப்போ நல்லா புரியணும், நம்மளை காணாமல் இயேசு இருக்க, நம்மளை பார்க்க முடியாத அளவுக்கு இயேசு என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம வேலை ஸ்தலத்தில் கெட்டாரத்தை விழிச்சாலும் சரிதான், ஒன்று கொண்டு போட முடியல, நான் பந்தேகோசம் ஆகி போனேன்னு வாயில் புதைச்சி வச்சாலும் யாருக்கு தெரியும்? ஏசப்பாய்க்கு தெரியும். அவருக்கு மறைவாக என்ன செய்ய முடியாது? ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா கர்த்தர் ஒரு இடத்தில் இருக்கிறவர் அல்ல, எல்லா இடத்திலும் அவருடைய பிரசன்ஸு உணரக்கூடிய விதத்தில் அவருடைய 7 கண்களும் உலகத்தை சுற்றி கொண்டிருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். சிம்பிளா போயிடும். தேவன் உங்களை மட்டும் அறிந்திருக்கிறார் நினைச்சிடப்படாது, எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அதே சங்கீதம் 1-6 வரை வாசிங்க பார்ப்போம். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். எப்படி? தெய்வம் நம்மளை எப்படி அறிந்திருக்கிறாரா? நம்மைன்னா உன்னையும் என்னையும் ஆராய்ந்து அறிகிற தேவனாய் இருக்கிறார். நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்தில் இருந்து அறிகிறீர். எப்படி? எங்க இருந்து? நான் இங்க இருந்தா இயேசு இங்க இருப்பார், அப்படிதானே? அவர் எங்க இருக்கிறார்? தூரத்தில் இருந்து ஆராய்ந்து அறிகிற நல்ல தகப்பனாய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறேன், என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். அப்போ நான் என்ன யோசிக்கிறேன், எந்த இடத்துல போகிறேன், எந்த இடத்துல போகாமல் இருக்கிறேன், எதை செய்கிறேன், எதை செய்யலை என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறாரா இல்லையா? அறிந்திருக்கிறாரா இல்லையா? அறிந்திருக்கிறார். திருச்சபையில் ஒரு ஒழுங்கை வச்சிருந்து அதுக்கு என்ன செய்யுங்க, கடைபிடிங்க. செய்யலைங்க யார் பார்த்துட்டு இருக்கிறது? உன் வீட்டில் கிடந்து கொரட்டை விட்டு தூங்கினாலும் சரி, கெட்ட வார்த்தை விழிச்சாலும் சரி, நீ திட்டினாலும் சரி, பாஸ்டர் வேன் பண்ண மனசுக்குள்ள எந்த திட்டினாலும் சரி, உங்கள் அம்மா அப்பாவை யாசினாலும் சரி, பொண்டாட்டியை என்ன செஞ்சாலும் சரி, யார் பார்த்துட்டு இருக்கிறது? ஏசப்பா பார்த்துட்டே இருக்கிறான். ஆமே, அவருக்கு மறைவாட்டு ஒரு சுக்கும் கிடையாது. நீ வலது பக்கம் போனால் உங்கள் பாஸ்டர் அறிவார், நீ இடது பக்கம் போனால் உங்கள் பாஸ்டர் அறிவார். ஏன்னா கர்த்தர் உங்களை போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்து நடத்தி கொண்டிருக்கிறார் என்றால் ஊழியக்காரன் அறியாமல் இருக்க மாட்டான். ஆமென். இந்த சபையை மணவாட்டி சபையை தந்திருக்கிறாருன்னா மணவாட்டி அந்தஸ்தில் இருந்து நித்தியத்தில் மணவாளனை எதிர்கொண்டு போகக்கூடிய உன்னதமான பாக்கியத்தை பெறுவதற்காக தான் ஒரு பெந்தேகோஸ்தே ஆராதனை. விபச்சார மாடல் அலங்காரத்தோடு இருந்து அலங்கரிக்கிற ஆராதனை அல்ல. இல்லை உலக ஜனங்களாய் இருந்து நம்முடைய ஆவி ஆத்தும சரீரத்தை சீர்குலைத்து போடுகிற ஆராதனை அல்ல. ஆண்டவருக்கு உத்தமமும் உண்மையுமா இருந்து ஆண்டவரை எதிர்கொண்டு போகக்கூடிய, அவருடைய வருகையில் எதிர்கொண்டு போகக்கூடிய ஒரு மணவாட்டியாக அவருடைய எக்கால சத்தத்தையும் அவருடைய ஆர்ப்பரிக்கிற சத்தத்தையும் அவரையும் கண்ணால கண்டு காதால கேட்கக்கூடிய உணர்வுள்ள இருதயம் வருவதற்காக தான் பெந்தேகோஸ்தே ஆராதனை. இல்லை பெந்தேகோஸ்தே ஆராதனையில் ஒரு விபச்சார அலங்கரிப்பை போல ஒரு சினிமா நடிகரை போல இங்கு அலங்கரிக்க வேண்டுமானால் இந்த சபை உங்களுக்குரிய சபை இல்லை. உங்களுக்கு உரிய சபை RCCS, இன்னும் பெந்தேகோஸ்தேல இருக்கிற நிறைய சபைகளை போல அலங்கரிக்கிற சபை உண்டு. இப்படி நிறைய பெந்தேகோஸ்தே ஆராதனை இருக்கு, ஓடி போயிடலாம். இந்த சபை உங்களுக்குள்ள சபை அல்ல. இந்த சபை வேதத்தின்படி திருச்சபை ஒழுங்கின்படி நடக்காமல் இருந்தால் இந்த சபை மணவாட்டிக்குரிய சபை இல்ல. விபச்சார அலங்காரமும் வேசிதனத்தின் அலங்காரமும் இந்த நடிகைக்குரிய அலங்காரமும் இருக்கிற சபையாய் மாறிவிடாதபடிக்கு கர்த்தர் என்னையும் உங்களையும் பாதுகாப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிந்தித்து பாருங்கள். வாயில சொல்லு பறக்க முன்னையே நான் என்ன சொல்வேன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்குதான். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நல்லா புரியணும். அப்போ என்ன திட்டுறது, சபையை பற்றி பேசுறது, சபையில் வச்சிருக்கிற உபதேசத்துக்கு மாறாக சொல்றதெல்லாம் உன் வாயிலிருந்து வார்த்தை வர முன்னையே யார் அறிஞ்சிருக்கிறாங்க? தேவன் அறிஞ்சிருக்கிறார். அந்த வசனத்தை வாசிங்க பார்ப்போம். பாருங்க, எத்தனாவது வசனம்? என் நாவில் சொல் பிரவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. எத்தனாவது வசனம் வந்தான்? என் நாவில் சொல் பிரவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். ஆமென். எப்படி நினைச்சு பாருங்க, ஆண்டவர் முன்னும் பின்னும் நம்மளை நெருக்கினா மூச்சு விட திணறுவோமா திணற மாட்டோமா? நெருக்கிட்டு என்ன செய்வாரா? நம்ம சிரசில் அவர் தான் கை வைப்பாராம். ஆமென், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமாக இருக்கிறது. ஆமென். இனி மூணாவது, நாம் செய்கிற கிரியைகளை மட்டுமல்ல, நாம் இருதயத்தின் சிந்தனையையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய பாருங்க, நாம் செய்கிற காரியங்களை மட்டுமல்ல, நாம் இருதயத்தின் சிந்தனையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறவராய் இருக்கிறார். 1 சாமுவேல் 16:7. வேகமாக 1 சாமுவேல் 16:7. 1 சாமுவேல் 16:7. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ உன்னுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியை நீ பார்க்காத, நான் புறக்கணித்தேன். நான் மனுஷன் பாக்கிய மாதிரி பார்க்க மாட்டேன்.
ஆண்டவர் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன். இந்த வசனத்தை வச்சு நிறைய ஊழியக்காரங்க விசுவாசிகள் சொல்லியது, ஆண்டவர் உள்ளத்தை தான் பார்க்காரு, முகத்தை பார்க்கல. அதனால ஒரு மூக்குத்தி போட்டால் தப்பு இல்லை, ஒரு கம்மல் போட்டால் தப்பு இல்லை. ஆண்டவர் உள்ளம் சுத்தமாக ஜோத்திரம் சொல்லிட்டு இருந்தா மாதிரி உள்ளத்தின் அழகு என்ன செய்யும்? வெளியில் தெரியணும். உள்ளம் எப்படி இருக்குதோ அதுதான் புறம அழகு. ஆமென். நிறைய பேர் சொல்லினோம், உள்ளத்தை தான் கர்த்தர் பார்க்காரு, சரீரத்தை பார்க்கல. நாசமாக போனவங்களை செல்றவங்கள சொல்கிறேன், உங்களை இல்லை. நாசமாக போகிறவங்கள உள்ளத்தை மட்டும் பார்க்கறதுனால நீங்கள் எருமைச்சாணி மாட்டிச்சாணி பன்னிச்சாணிக்கு மேலே போய் உட்கார்ந்து எழுந்துச்சு போங்க. ஏசு உள்ளத்தை தானே வாங்க சர்ச்சுக்கு. இப்படி ஏசு உள்ளத்தை தானே பார்க்குறாரு. எப்படி? ஏசு உள்ளத்தை தானே பார்க்குறாரு, சரீரத்தை பார்க்கலையே. அதனால எருமைச்சாணிக்கு மேலே போய் உட்கார்ந்துட்டு வாருங்க சர்ச்சில் வாங்க, நான் உங்களுக்காக ஸ்பெஷல் ஆராதனை, ஸ்பெஷல் மீட்டிங் வைக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி ஊழியக்காரமார்களுக்கு வேதனையை நீங்கள் சுமந்து கொண்டு போகாதீர்கள். ஆமே. ஆவியில் உற்சாகம் எந்த தூக்கம் வருமா? வராது. சரீரம் பலவீனம்தான், 100க்கு 100 பலவீனம்தான். எலியாவும் சொல்கிறான், நானும் பாடுள்ள மனுஷன்தான். வானத்தில் இருந்து 7 அற்புதத்தை யாரும் செய்ய முடியாத, உலகமே வியக்கத்தக்க அடையாளத்தை வானத்திலிருந்து அக்கினி இறங்க வச்சான், மலையை அடைச்சான், மலையை திறந்தான். அவனும் பயந்து கெவிக்குள்ளே தான் போயிருந்தான். அவன் சொல்கிறான், நானும் பாடுள்ள ஒரு மனுஷன். ஆமென், ஆமென். அவன் ஆண்டோடைய வார்த்தையை சொல்லும்போது சிங்க குட்டிகளை போகிறான். ராஜாட்டையும் சரி தான், மந்திரிட்டையும் சரி, யார்ட்டையும் சரி தான். அவனுக்கு சோர்வு என்ன செய்யலை? வரல. சோர்வு வருன்னா நம்ம இருதயம் செத்திருக்குன்னு அர்த்தம். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், கர்த்தர் இருதயத்தை பார்க்குற தேவன். எதுன்னா இருதயத்தை பார்த்தாலே போதும், புறத்தழகு என்னன்னு அவருக்கு தெரியும். இனி இருதயத்தை தோண்டி நம்ம கத்தி வச்சு அறுத்து இருதய துடிப்பு என்னான்னு ஒன்று கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. புறத்தழகை கண்டாலே தெரியும், உள்ளம் இப்படி தான் இருக்கும். ஆமே. சாமுவேல்கிட்ட சொல்கிறார் ஆண்டவர், நீ இவனுக்கு உடம்பை நீ பார்க்காத, சரீர மேனியை பார்க்காத, இந்த எல்லாத்தையும் பார்க்காத, ஒன்றை போல நான் முகத்தை மட்டும் இல்லை பார்க்கறது, உள்ளத்தை பார்க்குறேன். ரிஜெக்ட் அப்படின்னா வெளியேறு. ஆமே. அப்போ ஆண்டவர் நம்மளை என்ன செய்யணும் பாருங்க. சாமுவேலு பிறந்த போதே கர்த்தர் அறிந்திருக்கிறார். சாமுவேலு வளர்ந்து யார்கிட்ட வளரணும் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். சாமுவேலு என்ன ஊழியம் செய்யணும் உள்ளது கர்த்தர் அறிந்திருக்கிறார். சாமுவேலும் அவனுடைய பிள்ளைய வளர்க்கோண்டிய ரீதியில் வளர்க்காம குழப்பம் வரத்துக்கு வச்சு போட்டான் சாமுவேல். உற்சாகம். ஒரு சங்கீதம் 44:21 வாசிங்க. சங்கீதம் 44:21. தேவன் அதை ஆராய்ந்து விசாரியாமல் இருப்பாரோ? அந்தரங்கங்களை அறியாமல் இருப்பாரோ? ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு வார்த்தை ஊழியக்காரன்ட்ட சொல்லி அதை புரிஞ்சு இப்படின்னு கேட்டால் வேணுமன்னா அந்த அம்மைக்கு தலையிலையும் அடித்தோம், இயேசுக்கு தலையிலையும் அடித்து போடும். ஆமென். அதனுடைய விளைவு என்ன? அப்போஸ்தலர் 5வது அதிகாரத்தை எடுங்க பார்ப்போம். 1 முதல் 5 வரை வாசிங்க சீக்கிரமாக. ஊழியக்காரன்ட்ட போய் சொன்னால் என்ன வரேன்னா, அனினியா செத்து விழுறான். அவனை தூக்கிட்டு போயிட்டு அடக்கம் பண்ணுங்கிற வாலிபருடைய காலு ஆலயத்தில் வரும்போது சபரியாலும் என்ன செய்கிறா? செத்து விழுகிறான். உண்மைதானே? வாசி பார்ப்போம். ஒருவனும் சப்பீராலும் விற்றார்கள் அறிய. அவங்க 2 பேருக்கும் தான் தெரிஞ்சு, வேற ஒருக்கும் தெரியாது. இவங்க ஒளிச்சு வச்ச கதை என்ன செய்யாது, வேற யாருக்கும் தெரியாது. ஆனால் யாருக்கு தெரிஞ்சது? பேதுருக்கு ஆண்டவர் சொல்லிட்டார், நான் வாரேன் இப்படி இருக்குன்னு. ஆனாலும் அவன்கிட்ட கேட்கார். பேதுரு கேட்குறா, அப்படி இவ்வளவுதானான்னு கேட்குறார். ஆமான்னு சொல்கிறான், சத்தியம் போடுகிறான், செத்து விழுகிறான். இது நம்ம பழைய அப்போஸ்தலர், நம்ம பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒன்றும் இல்லை, புதிய ஏற்பாட்டு காலத்தில் அப்போஸ்தலர் காலத்தில் நடந்த கதை. ஆமென். அவனை கொண்டு போயாச்சு. இது யாருக்கு தெரியாது? அவனுக்கு பெண்டாட்டிக்கு தெரியாது. அவளம் வந்தா. 2 பேரும் சொல்லி வச்ச கதை.
பொண்டாட்டி வந்தால் பொண்டாட்டியும் கேட்குறான். பொண்டாட்டியை கேட்ட உடனே என்ன செய்யுது? ஆமான்னு சொல்கிறா. செத்து. அப்போ தேவனுடைய சமூகத்தில் ஞானஸ்தானம் எடுக்கும்போது ஒரு வசனம், இந்த வசனம் உண்டா இல்லையா? உண்டா இல்லையா? உண்டா இல்லையா? உண்டா இல்லையா? உண்டா இல்லையா? யாருக்கெல்லாம் இல்லை? ஞானஸ்தான உபதேசத்தில் இந்த வசனத்தை நான் கற்றுக்கலைன்னு சொல்கிறவங்க கை வைத்துங்க பார்ப்போம். நீங்கள் முட்டாய் இருக்கு, இப்பளே தந்துடுவேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உபதேசத்தை தந்து தான் உங்களுக்கு என்ன செஞ்சேன்? ஞானஸ்தானத்தை தந்தேன். உங்கள் இரத்த பள்ளியை ஒருபோதும் தேவன் என் தலையில் கேட்க மாட்டான். யாருக்கு தலையில் தான் கேட்பார்? உங்கள் தலையில் தான் கேட்பார். ஆமென். அதனால் ஞானத்தோடு இருந்து அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் இல்லை, எரேமியா 17வது அதிகாரம் 9 to 13. எரேமியா 17 9 to 13. எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயம்தான் திருக்குள்ளது. ஆமென். இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் எல்லாம் அப்பா அம்மா பேச்சை கேட்காம, ஊழியக்காரனுடைய பேச்சை கேட்காம, இல்லை உலகத்தின்படி வாழ்வதற்கு தன் சிகை அலங்காரம், தன் ஆடை அலங்காரம், அதாவது வீடை விட்டு வெளியில் போனா அது ஒரு கோலம். ஆமென். வீட்டுக்குள்ளே வரும்போது அது ஒரு கோலம். சிந்திச்சு பாருங்க, யோசித்து பாருங்க. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஸ்திரீகளும் இன்னைக்கு வீட்டோட இருக்காளோ. உணர்வு உள்ள இருதயம், வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத நினிவே பட்டணத்தில் வாழ்ந்ததோ கூட ஒரு காலத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் முகங்குப்புற விழுந்து 3 நாள் உபவாசம் போட்டு மனம் திரும்பிச்சுதோ. ஆனால் மனம் திரும்பினதான் கடமைக்கு திரும்பும். நான் என்ன தலைக்கு இந்த நல்ல வாழுங்க தள்ளி தள்ளி கொண்டு போகிறேன் இல்லை, இது முடிவறிந்த நிலைச்சு நிற்காது. நீங்கள் ஆபகுக்கில் போய் பார்த்தீங்க, நாகூமில் போய் பார்த்தீங்கன்னா இதே நினிவே பட்டணம் சபிக்கப்பட்டு போச்சு, தீக்கரையாக்கி போச்சு. ஒரு காலத்தில் உபவாசம் இருந்தாங்க, ஆண்டுடைய சமூகத்தில் தன்னை தாழ்த்தினாங்க. ராஜாவுடைய கட்டளையின்படி மிருக ஜீவன்கள் கூட தண்ணி கொடுக்காம காத்திருந்தனும். கர்த்தர் மனை இறங்கினார். இந்த மனை இறங்கி போனோடனே நம்ம இவன் தான் சொல்கிறான், யோனா சொல்கிறான், என்னை கேவலப்படுத்திடுன்னு தெரியும். ஆனால் அதே நினிவே பட்டணம் நாகூம்னு நினைக்கேன், ஆபகுக்கா நாகூமில் நினைக்கேன், அப்படியே தீக்கரையாப்பட்டு கொளுத்தி போட்டார். நினைச்சு பாருங்க. அப்போ தள்ளி தள்ளி கொண்டு போகிறதுக்கு ஒரு எல்கை தான். அதுக்கு அடுத்து இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் கழியம்பா தானே அது செய்யலைன்னா தள்ளி தள்ளி கொண்டு அது விழுந்து போவோம், தானே ஓடிடும். அதை பிடிச்சி என்னத்துக்கு ஓனானை பிடிச்சி மடியில் வச்சிருக்க மாதிரி நம்ம மடியில் வச்சோன்னு கேட்க, அது குடஞ்சிட்டு தான் இருக்கும். சிந்திச்சு பாருங்க, யோசித்து பாருங்க. அப்போ இன்னைக்கு நீங்கள் ஆண்டவரன் கூப்பிடுதியா உங்கள் பிள்ளைகளுக்காக மனை இறங்குறார். 2 வருஷம் கழியும்பா அதுதான் சொல்லி, அதுதான் குழப்பம். அதை பிடிச்சி இன்னைக்கு மடியில் வச்சிருந்தா அது குறைய தான் செய்யும். தானே திருந்தாத ஒன்றும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகாது. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஊழியக்காரமார்கிட்ட பொய் சொல்றது, ஊழியக்காரமார்கிட்ட நிசாரமாக பேசுறது ரொம்ப கவனம். ரொம்ப ஊழியக்காரன் சிரிச்சுட்டு போயிடுவான், சோத்திரம் சொல்லிட்டு 4 சோத்திரம் அப்பான்னு சொல்லிட்டு அப்பாய் மேலே கண்ணை பார்த்துட்டு கல்வாரி சிலுவையை இருக்கிற ரத்தத்தை பார்த்துட்டு அவன் போயிடுவான். அப்புறம் ஒரு 5-10 நிமிஷம் போனோன்னா இருதயம் தேற்றப்படும். ஆமென். சபிக்கப்பட்டு போகிறது நீங்கள் தான். ஏன்னா உங்கள் உள்ளந்திரியங்களை கரெக்டாக அறிகிற தேவன். ஆமென். கரெக்டாக அறிகிற தேவன், ஆராய்ந்து அறிகிற தேவன். அவர் எல்லாத்துக்கும் காரணம் இருதயம்தான். வாசி எரேமியா 17:9. எல்லாவற்றையும் பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. அம்மா அறிய முடியுதா? அப்பா அறிய முடியுதா? அது அறிகிற ஒரே ஒருவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. 10வது வசனத்தை வாசி. எப்படி ஒரு கூட சொல்லுங்க. உள்ளம் அதாவது இருதயத்தின் திருக்கை, அதை வாசிங்க பார்ப்போம். இருதயமே திருக்குள்ளதா இருக்கு, அதாவது கசப்பு நிறைஞ்சது. உண்மையிலே கழிஞ்ச மாதம் இல்லையா, கழிஞ்ச வாரமா ஒரு கதை, திராட்சை பழம் கதை.
உண்மையிலே 100 உண்மை. இன்னும் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து அந்த கனியை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவர் என்ன செய்தார், இனி துன்மார்க்கத்தில் ஆண்டவர் எனக்கு என்ன செய்வார், என்ன செய்ய முடியும், அவர் இத்தனை நாள் ஆச்சு எனக்கு ஒன்றும் செய்யலை, என்ன நடக்கும் பார்ப்போமே. காத்திருக்க மனசு இல்லாதவர்களுடைய இருதயமே என்னது, எல்லாவற்றையும் பார்க்கலாம், இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதும். இப்படி திருக்கும் கேடு உள்ளதுமா இருக்கிற ஜனங்களை ஆண்டவர் அடுத்த வசனத்தை, கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளுக்கும் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்திரியங்களை சோதித்தறிகிறவனுமாய் இருக்கிறேன். ஆமேன், ஹல்லேலூயா. தெரிஞ்சு பாருங்க, இருதயம் திருக்குள்ளது, கசப்பானது, தங்கள் நிற்பதற்காக 1000 பொய்யை சொல்லுவாங்க, 1000 குளறுபடியை செய்வார்கள். இதை செய்கிறவர்களுக்கு அதற்கு தக்கதாக கர்த்தர் உள்ளங்களை ஆராய்ந்து பார்த்து திருக்குள்ள இருதயத்தை யோசித்து பார்த்து அதற்கு பிரதிபலனை கர்த்தர் தர வல்லவராயிருக்கிறார். ஆமென், ஆமென். ஊழியக்காரனை ஏமாற்றி போடலாம், அம்மாவை ஏமாற்றி போடலாம், அப்பாவை ஏமாற்றி போடலாம், டீச்சரை ஏமாற்றி போடலாம், சண்டே கிளாஸ் டீச்சரை ஏமாற்றி போடலாம். என் தேவாதி தேவனை ஒருபோதும் ஏமாற்ற முடியாது. ஹல்லேலூயா. அநியாயமாய் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறவன் முட்டையிட்டும், வாசிங்க பாபா. புரியுதா? 10 முட்டை அடை வச்சு ஒரு முட்டையும் பொறிச்சு போவாத அந்த முட்டைக்கு பிரதிபலன். அதாவது இவன் என்னத்தை தான் செய்தாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை, அவனுடைய வாழ்க்கையில் நீர்வீழ்ச்சி என்ன செய்யாது, வராது. ஆமென். பாதி வயதிலே அதை விட்டு முடிவில் என்ன இருப்பானா, மூடனா இருப்பான். ஆமென். வாசி இருக்கா கூட, அதாவது ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழியில் நடக்கிறவன், அடகாத்து குஞ்சு பொறிக்காம எல்லாம் முட்டை நாத்தம் பிடிச்சி போகிற முட்டைக்கு சமமாக இருக்கிறான். அவன் தன் பாதி வயதிலே அதை விட்டு அவனை உரலில் போட்டு எத்தனை தான் இடி நெய்ய போட. நீதிமொழியில் ஒரு வசனம் இருக்குது தெரியுமா, இருந்த டக்குன்னு எடுங்க பார்ப்போம். மூடனை உரலில் போட்டு நெய் வெளியில் வரக்கு குத்தினாலும் செய்யாதான், அவனுக்கு மூடதனம் மாறாதான். ஆமென். 27-22 மூடனை உரலில் போட்டு உலக்கையினால், எப்படி உலக்கையினால் நெய் வரக்கு நெய்ய உலக்கிட்டு குத்தினாலும் இடிச்சாலும் என்ன குத்தட்டு, என்ன உபதேசம் கொடுக்கட்டு, எது செய்யட்டு, நான் இப்படிதான் இருப்பேன். கடைசியில் யாரா இது சொல்லியது, யாரு? மூடை. இந்த வசனத்தை அந்த வசனத்தை வாசிங்க பார்ப்போம். இல்லை இங்க வந்து பயணியாளு முடிவிலே மூடனா இருப்பான். அநியாயமா ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறவன் முட்டையிட்டு அபயங்காத்து குஞ்சு பொறிக்காத போகிற கௌதாரிக்கு சமமா இருப்பான். அது பாதி வயதிலே ஆண்டவருடைய அன்பை விட்டு தன் முடிவிலே மூடன. இந்த மூடன எவ்வளவுதான் உரல்ல போட்டு உலக்கையினால நெய் வர நெய்யோட நெய்ய குத்தினாலும் அவன் மூடதனம் மாறாது. ஆண்டவருடைய திருச்சபையில், மணவாட்டி சபையில் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு, ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு, ஆண்டவருடைய மணவாட்டி சபையில் ஒரு மணவாட்டியாக இருந்து ஊழியக்காரன் தருகிற ஆலோசனை வேதத்தின்படி இருந்தால் அதை பற்றி கொள்ளு, வேதத்தின்படி இல்லாததை உதறிவிட்டு ஆண்டவருக்கு உத்தமமாக இருக்கிறவர்களுக்கு தான் கர்த்தர் சபையை கட்டி வைத்திருக்கிறார், மூடனுக்கு அல்ல. இனி 12 வாசி. எங்களுடைய பரிசுத்த ஸ்தானம் ஆதி முதற்கொண்டு உயர்ந்த மகிமை உள்ள சிங்காசனமாய் இருக்கிறது. இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய கர்த்தாவே, உம்மை விட்டு விலகிற யாவரும்
வெட்கப்படுவார்கள். கர்த்தரை விட்டு உம்மை விட்டு அகன்று போகிறவரின் பெயர் புழுதியிலே எழுதப்படும். ஆமே. அதாவது ஆண்டவருடைய ஜீவ நீரூற்றுள்ள தொட்டியை விட்டு வெடிப்புள்ள தொட்டியாகிய, அதாவது ஒன்றும் இல்லாத ஒரு காரியங்களாகி நடத்துகிற சபைகளை தெரிஞ்சு கொண்டு, திருச்சபைகளை ஏற்றுக்கொண்டு, உபதேசத்தை ஏற்றுக்கொண்டு, அவருடைய என்னது பெயர் எங்கே எழுதியிருக்குதா? புழுதியிலே எழுதப்படுகிறதா.